நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கு படுத்த தூக்கமே வரல துளசி. என் மனசு முழுக்க நீதான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. துளசி,
போ 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 போயிட்டே இரு, எங்கேயும் நிறுத்தாம ஸ்ட்ரைட்டா வண்டியை விட்டுக்கிட்டே இரு. இங்கதான் ஓல்டான். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லாவே வண்டி ஓட்டணும்ப்பா. நீ கன்னியாகுமரிக்கு வந்தன்னா அண்ணனை வந்து பாரு, உன்னை பயங்கரமா கவனிச்சு பாரு. தம்பி ஒரு டீ டோட்டலர்னு நினைக்கிறேன். டாஸ்மாக்ல சரக்கு வாங்கும் போது மீட் பண்ணிக்கிட்டோம். பாத்து சரக்கு வாங்கிட்டு வர எவ்வளவு நேரமானே? அங்க கடையில எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு தெரியுமா? சின்ன பசங்கள ஆரம்பிச்சு சாக போற கிழவன் வரைக்கும் சரக்கு வாங்குறதுக்கு சாகுறானுங்க. கூட்ட நெரிசல்ல என் வேட்டியா வந்துருச்சுன்னா பாத்துக்கியேன், வேற எந்த கடையிலுமே கூட்டத்தை பார்க்க முடியாது. இந்தா மீதி காசு. எதனாலதான் லேட் ஆச்சா? லாட்டரி அடிச்சான்னு பாத்துட்டு இருந்தீங்களா? அது வந்து அந்த டாஸ்மாக் கடையில சரக்க வாங்கிட்டு அப்படியே இந்த லாட்டரி சீட்டை திருட்டுத்தனமா வாங்குற சுகம் இருக்கு. 1 கோடி ரூபாய் விழுந்தா கூட கிடைக்காது. அது மட்டும் இல்ல, ஒருவேளை லாட்டரி அடிச்சதுன்னா டபுள் டமாக்கா. ஏம்பா, அதை சொல்லும் போதுதான் ஒரு ஞாபகம் வந்துச்சு. மானசிய கூப்பிட்டுக்கிட்டு உன் மாமியார் கிழவியும் ஹேமலாதாவும் சேர்ந்து ஒரு கார்ல போறத பார்த்தேன். எங்க போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை மானசி கூப்பிட்டுக்கிட்டு செக்கப்புக்கு போயிருப்பாங்க. துளசி போகலையா? துளசிலாம் போகல. அவங்க 3 பேர் மட்டும்தான் போனாங்க. மானசி செக்கப் முடிஞ்சு வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். அது வரைக்கும் துளசி தனியா தான் இருப்பா. ஆமா, என்ன யோசனை பண்ற? ஒன்றும் இல்லை. இதை பிடிங்க. நீ எங்க போற? நான் இப்போ வந்துடுறேன். அட என்னப்பா அவசரப்படுற, ஒரு பெக்கு போட்டு போலாம்ல. எல்லாம் வந்து சொல்றேன், முதல்ல எல்லாத்தையும் எடுங்க. அப்போ நானு தனியாவே என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். எதை பிடிக்கிறது எதை வைக்கிறதுன்னே தெரியலையே. புள்ளிமான் இப்ப பயந்துடுச்சு. அதை இப்ப இந்த புலி வேட்டையாட போகுது. ஆமா, எங்க என் பொண்டாட்டி? எங்க யாரையுமே காணுமே. அம்மாவும் ஹேமாக்காவும் அக்காவை கூட்டிட்டு செக்கப்க்கு போயிருக்காங்க. ஓ, நீ பயப்படாதம்மா, நான் உடனே கிளம்பிடுவேன். நேத்து நான் இங்க வந்தப்போ என் ஏடிஎம் கார்டை மறந்து வச்சுட்டு போயிட்டனோன்னு ஒரு டவுட். நான் மானசியோட ரூம்ல போய் பார்த்துட்டு வரேன். அது நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன்.
இவ உள்ள வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு இப்பதான் நினைச்சேன். கடவுள் எப்பவும் என் பக்கம்தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி வேணுமா? நீங்களா? நீங்க இப்ப வந்தது நல்லதா போச்சு. என்னாச்சுமா? நீ ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிற? நான் கிச்சன்ல இருந்தேன். நான் நீ எதையோ பார்த்து பயந்து போய் வரியோன்னு நினைச்சேன். ஆமா, ஆன்ட்டி எங்க? அம்மாவும் ஹேமாக்காவும் மானசி செக்கப்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆஹா, நீங்க இங்கதான் இருந்தீங்களா சந்திரன்? இந்த ஆளு இருக்கும் போது நீ ஏமா பயப்படுற? நான் இப்போதாங்க வந்தேன். அது என்னோட ஏடிஎம் கார்டு இங்க இருந்தது, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இது என்னோட ஏடிஎம் கார்டு கிடைச்சிச்சு, எடுத்துக்கிட்டேன். அப்ப நான் வரட்டா துளசி? போறீங்களா? ஆமா, ஏன் போக வேண்டாமா? இல்ல, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு. அப்புறம் பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். பார்க்கணும். நமஸ்காரம். வரட்டா? என்ன பிரச்சனை? இல்ல, ஒண்ணும் இல்ல சார். லைட்டா எனக்கு தலை வலிக்குது. டேப்லெட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்ப சரி, நான் கிளம்புறேன். இந்த பக்கமா போனதுனால சும்மா நான் வந்தேன். நான் வந்துட்டு போனதா ஆன்ட்டி வந்தா சொல்லிடு. சரி சார், கண்டிப்பா சொல்றேன். உண்மையிலே அந்த ஆளை பார்த்ததும் நான் பயந்து போயிட்டேன்க்கா. அந்த ஆளு தண்ணி குடிக்க தான் வந்தேன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆளோட நோக்கமே வேற. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், காராளி சந்திரன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நல்ல வேலை, அப்போ ராய் சார் இங்க வந்ததுனால நான் தப்பிச்சேன். இல்லனா என்ன நடந்திருக்கும்னே சொல்ல முடியாதுக்கா. ஒருவேளை அந்த சாமி தான் அவர் அனுப்பி வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒழுங்கா மூச்சே விட்டேன். இவ ஏன் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கான்னு தான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது. அவன் செய்யற சேட்டையெல்லாம் பார்த்தா அவனெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே கூடாது. அதான் சரி. மானசி பண்ண பெரிய தப்பு என்னன்னா இவனை போய் புருஷனா செலக்ட் பண்ணதுதான். எவ்வளவு பெரிய இடத்துல எப்படி வாழ வேண்டிய பொண்ணு. இப்படிப்பட்ட பொறுக்கிக்கிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்டா இவ. லவ் பண்றப்ப இவனுங்க காட்டுற அன்பெல்லாம் பார்த்து பெத்த அம்மா அப்பா இல்லனா கூட பரவாயில்ல, எனக்கு அவன் போதும் தான் எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாளுங்க.
அப்புறம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்ச அப்புறமா தான் இவனுங்கெல்லாம் எப்படிப்பட்டவனுங்கன்னு பொண்ணுங்கெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இவளுங்க அழுகைய துடைக்க பாவம் அப்பா அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க சொன்னது உண்மைதான்க்கா. காதலிக்கும் போது இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு நானு தான் எல்லா பொண்ணும் நினைப்பா. ஆனா செஞ்சதெல்லாம் பெரிய தப்புன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் புரியும். மானசியும் இப்போ அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கா. அன்னைக்கும் இன்னைக்கும் காராளி சந்திரனோட அன்பு ஒரு நடிப்புங்கிறத அவ இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு வரா. ஆனா இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. மானசி அவனை பத்தி இதுக்கு முன்னாடியே புரிஞ்சிருந்திருக்கணுமா துளசி? அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இங்க பாரு, அவன் கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. அவன் பெரிய ஃப்ராடு. ஹாஸ்பிட்டல் போனியா? என்னாச்சுமா? பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்பதான் துளசி சொன்னா நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதா. முதல்லயே நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா நானும் கூட வந்திருப்பேன்ல. நானும் உன்னை பத்தின சந்தேகத்தை எல்லாம் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். சாப்பாடு சாப்பிடணும்னாலும் பரவாயில்லம்மா, இந்த ஆப்பிள் கிரேப்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடணும். ஏற்கனவே கிளைமேட் ரொம்ப சூடா இருக்கு. அதனால ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடலன்னா மொத்தத்துல உடம்பே சூடாயிடுமா. அதனால பாதிக்கப்படுறது வயித்துல இருக்கிற பசங்க தான். வர்ற வழியில நல்ல ஆர்கானிக் கிரேப்ஸ் கிடைச்சது. அப்புறம் நான் யோசிப்பேனா அப்படியே ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா, உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடணும்னா என்கிட்ட சொல்லுமா, நான் போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு சாப்பிட தேவையானதெல்லாம் இங்க இருக்கு. அதுக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். ஐயோ, இதெல்லாம் ஒரு கஷ்டமா மனசி? இதெல்லாம் ஒரு கணவனோட கடமைமா. வந்தாச்சா? அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் நான் உனக்கு கையை பேசிட்டு வரல. ஏதோ உரம் போடாம வளர்த்த ஆர்கானிக் திராட்சை இது, இந்தாங்க. ஐயோ, புடிங்க அத்தை. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போனது என்னாச்சுன்னு இப்பதான் நான் மானசிட்டு விசாரிச்சிட்டு இருந்தேன். நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அத்தை. என்ன விஷயம்? நீங்க யாருமே என்ன மதிக்கிறது இல்லைனாலும் நான் உங்க மருமகன் தானே. அந்த உரிமையில தான் அத்தை சொல்றேன். அந்த போலீஸ்காரங்க அடிக்கடி வர்றது எனக்கு என்னவோ நல்லதா படல அத்தை. அந்த ஆளு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோட பையனா இருக்கலாம். ஆனா ஊர் மக்கள் எல்லாம் அந்த கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டாங்க அத்தை. இங்க வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கிறா. தேவையில்லாம ஊர் ஆளுங்க எல்லாம் கண்டபடி பேசுறதுக்கு நாமளே காரணமாலாமா? ஏற்கனவே ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா. என்னத்த சொல்றது? இங்க பாரு மனசி, நாளைக்கே துளசி யாராவது பொண்ணு பார்க்க வரும்போது இந்த ஆள் இங்க வந்துட்டு போனது அதுக்கு தடையா இருக்கக்கூடாதுல்ல. இல்ல, அதுக்காக தான் நான் சொல்றத. கொஞ்சம் கவனமா இருங்க அத்தை. சரி மருமகனே. போதும், எனக்கு அது போதும் அத்தை. அப்ப நான் கிளம்புவா. அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்ச மட்டன் சூப்பும் பிரியாணியும் இப்ப வாங்கிட்டு வரேன் அத்தை. உங்களுக்கு வெஜ் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஒன்னும் சொல்லக்கூடாது, ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு. இதோ வந்துடுறேன் அத்தை. அந்த ஆளு சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கு காரணம் இந்த ஆளா தான் இருப்பான். காராளி சந்திரன். கண்டிப்பா ராய் சாரா இருக்க மாட்டார்.
அப்புறம் ஒரு பொண்ணு ஒருத்தனை நல்லவனான்னு தெரிஞ்சுக்க அவன் பார்வை மட்டுமே போதும். ராய் சார் நல்லவர். எந்த பொண்ணு நம்பிக்கை வைக்கிற துணிச்சலான ஆம்பளை. இந்தா என் கமிஷன் எங்க? இந்தா சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ. ஐயோ போலீஸ்டா. ஏய் நில்லுடா, நில்லுங்கடா. ஏய் ஓடாதீங்கடா, நில்லுங்க. டேய் நில்லுங்கடா. ஏய் உன்னை நில்லுன்னு சொன்ன. எங்கடா ஏறுற? ம்? ம்? ம். என்னடா மறைக்கிற? அது குடுறா. மோகன் சார், இந்த வண்டியை ஸ்டேஷனுக்கு கொண்டு வா. ஓகே சார். சார், இது பெரும்புள்ளி மாதவன் கான்ட்ராக்டரோட வண்டி. அவ்வளோ ஈஸியாலாம் நீங்க எடுத்துட்டு போயிட முடியாது. எடுத்துட்டு போனா நீ என்னடா பண்ணுவ? சார் வேணாம் சார். மாதவன் சார் பெரும்புள்ளி. தெளிவா சொல்லி கொடுங்க ஏட்டு. சார் புதுசா வந்திருக்கிறதுனால தெரியல. எங்க தலைவரை பத்தி பெருசா தெரிஞ்சிருக்காது. நீ யாரடா பயமுறுத்துற? என்னையா? உன் தலைவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் எனக்கு அவன் வெறும் மண்ணு. நீங்க போய் வண்டி எடுங்க. ஏய், போலீஸ் மேலே கைய வைக்கிறியா? உன் வேலையை என்கிட்ட காட்டுறியா? மோகன், லாரி எடுங்க. ஓகே சார். ஏய் தள்ளுடா. ஓவர். ஃபுல் டைம் அங்கே இருங்க. ஓவர். இன்ஸ்பெக்டர் ராய் சார் தானே? ஆமா. யாரு? நான் மார்ச்சரி கர்ணா. நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறது மாதவன் சாரோட லாரி. ஒரு லாரிங்கிறதெல்லாம் மாதவன் சாருக்கு ஒண்ணுமே இல்லை. அப்புறம் நீ இப்போ மோத பாக்குறது பெரும்புள்ளி மாதவன் சாரோட. அதை மறந்துடாத. எங்க மாதவன் சாரை பகைச்சுக்கிட்ட யாரும் ரொம்ப நாள் இங்க வாழ்ந்தது இல்லை. சார் வாழ விட மாட்டார். நீயும் வாழ மாட்ட. சொல்றது கர்ணா. வைக்கட்டுமா? டேய் எருமை, நீ அப்புறமா போனை கட் பண்ணலாம். நீ பயமுறுத்த பாக்குறது ராய் அலெக்ஸ. மாதவன் மட்டும் இல்ல, அவனோட செத்து போன தாத்தா திரும்பவும் ஆவியா வந்தாலும் சரி என்ன ஒரு மண்ணும் பண்ண முடியாது. நீ போய் உன் தலைவன் கிட்ட சொல்லு. அப்புறம் இவ்வளவு நாள் நான் இங்கதான் இருப்பேன்னு இந்த டியூட்டிக்கு வரும்போது யாருக்கும் சத்தியம் பண்ணி தரல. அதனால உன்னோட இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட செல்லாது. உனக்கு உண்மையாவே துணிச்சல் இருந்தா நேர்ல வாடா. அப்ப இந்த ராய் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்னாச்சு சார்? யார் சார் போன்ல? அந்த பெரும்புள்ளி மாதவனோட அடியாளுதான் மார்ச்சரி கர்ணாமா. ஜாக்கிரதையா இருங்க சார். பெரும்புள்ளி மாதவன் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. நானும் லேசுப்பட்டவன் இல்ல. அவனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. இந்த ராய் யாருன்னு காட்டுறேன்.
என்னடா? வாடா. தம்பி சந்திரா, நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம பசங்க வேட்டு வச்சுட்டாங்க தெரியுமா? உண்மையாவா? என்ன நம்ம பசங்களாச்சே. சூப்பர். இப்போ உனக்கு எங்க இருக்கானுங்க? ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்லையா? தம்பி, சண்டையில கிழியாத சட்டை இந்த ஊர்ல எங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம். ஆனா செம்ம ஃபைட்டுப்பா. பறந்து பறந்து அடிக்கிறத நான் கேள்விதான் பட்டிருக்கிறேன்ப்பா. ஆனா சினிமா ஃபைட்டே மிஞ்சிட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் எழுந்து நடக்கிறதுக்கு கண்டிப்பா 1 வாரம் ஆகும்பா. அந்த அளவுக்கு அந்த போலீஸ்காரனை நம்ம பசங்க நெஞ்சிலேயே குத்தி கொன்னு இருப்பானுங்க பாத்துக்க. அவனுங்களை அப்படி பண்ண சொன்னதே நான் தான். அவனுக்கு எதுவும் விளையாட மாட்டானுங்களே? அதெல்லாம் அவனுங்க யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க. இந்நேரத்துக்கு அவனுங்க ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. அதனால உனக்கு எந்த டென்ஷனும் தேவையில்லப்பா. நீங்க அடிச்சது ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, ஒரு போலீஸ் ஆபீசரை. அந்த ஆள் சும்மா இருக்க மாட்டான். அதனால அவனுங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அதெல்லாம் அவனுங்க பார்த்துப்பானுங்க. எப்படியோ நீ ஹாப்பி தானே தம்பி? எனக்கு அது போதும். நான் சந்தோஷமாகணும்னா அதுக்கு அவன் இந்த ஊரை விட்டே ஓடணும். துளசிக்காக நான் புதுசா பிளான் போடும் போதெல்லாம் அங்க தடையா வந்து நிக்கிறதே அவன்தான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத விட அதிக நேரம் அவன் இப்ப துளசி வீட்டுல தானே இருக்கான். என் பொண்டாட்டி மானசி கிட்ட பேசினா கூட அதை நான் பொறுத்துப்பேன். ஆனா என் துளசி கிட்ட எல்லாம் இன்னொருத்தன் பேசுறத என்னால சத்தியமா தாங்கிக்கவே முடியாது. அந்த ஆளு ஒருத்தன் கிடையாது, அவன் ஒருத்தனே 3 பேருக்கு சமம் தம்பி. அந்த ஆளை பார்த்த உடனே பொண்ணுங்க வாலண்டரியா போய் விழுவாங்களே. சந்திரா, இந்த காலத்துல பொண்ணுங்க பாக்குறது முக அழக கிடையாது, உடல் ஆரோக்கியத்தை தான் பாக்குறாங்க. அதுலயும் குறிப்பா கொஞ்சம் பாடியும் கொஞ்சம் அழகும் இருந்தா உடனே மயக்கிடலாம். அப்படி இருக்கும்போது கல்யாண வயசான துளசி சும்மா இருப்பாளா என்ன? அவ அப்படி கண்டவனை பார்த்ததும் மயங்கி விழுற ஆள் கிடையாது. அவளை எனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. ஆனா பொண்ணுங்களோட மனசு மாறுறதுக்கு அதிக நேரம்லாம் ஒன்றும் ஆகாது தம்பி. நானும் ஒரு காலத்துல அப்படி இருந்தவன் தான். விஷயம் தெரியுமாமா? என்ன விஷயம்க்கா? ராய் சார நேத்து ராத்திரி யாரோ அடிச்சிட்டாங்களாமா. ஐயோ, ஆமா. உங்ககிட்ட இதை யாருக்கா சொன்னா?
நான் இப்ப பால் வாங்க போனேன்ல, அங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். 4-5 பேர் சேர்ந்து அடிச்சாங்களாம். ஆமா, அதுல சாருக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சா? அதெல்லாம் எதுவும் தெரியலம்மா. அது சரிக்கா, இருந்தாலும் சார் அடிச்சது யாரா இருக்கும்? போலீஸ்காரர்லம்மா, அதனால நிறைய எதிரிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு யாராவது பழி வாங்கியிருப்பாங்க. எனக்கு இத கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. கடவுளே, அவருக்கு பெருசா எதுவும் காயம் பட்டிருக்க கூடாது. நீ எதுக்கும் சாருக்கு கால் பண்ணி பாருமா. நான் போய் பானாக்கா கிட்ட விஷயத்த சொல்றேன். என்ன அவங்க அடிச்சாங்கன்னு சொல்றதை விட நான் அவங்கள அடிச்சேன்னு சொல்றதுதான் சரி. இனி அவனுங்க கொஞ்ச நாளைக்கு யாரையும் அடிக்க போக மாட்டானுங்க. இருந்தாலும் உங்களை இப்படி அடிச்சது யாரா இருக்கும் சார்? போலீஸ் வேலை இல்ல, அதுல எதிரிகளுக்கு பஞ்சமே இருக்காது. நான் நேத்து இந்த ஊரு கான்ட்ராக்டர் ஒருத்தரோட லாரியை பிடிச்சிட்டேன். அவன் யாரோ பெரும்புள்ளியாமே. அவனுங்க வேலையை தான் இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. இருந்தாலும் உங்களை யாரும் அடிச்சிட்டாங்கன்னு ஹேமாக்கா சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தா லைனும் கிடைக்கல, அதான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதான் உங்களை பார்க்கலான்னு இங்க வந்தேன். இன்ஸ்பெக்டரும் துளசியும். ஆமா, அனி ஆண்டி கால் பண்ணப்போ இந்த விஷயத்த சொன்னீங்களா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல விஷயமா. சொன்னா மம்மி அடுத்த நிமிஷமே இங்க வந்துருவாங்க. மம்மிக்கு நான் இந்த வேலை பார்க்கறது சுத்தமா பிடிக்காது. இதுல என்ன யாரும் அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டா உடனே வேலையை விட்டுட்டு அங்க வந்துருன்னு சொல்லுவாங்க. இத உடனே சந்திரன் கிட்ட சொல்லியாகணுமே. போச்சு, எல்லாமே கைய மீறி போச்சு. என்னண்ணே, நீங்க விஷயத்த சொல்லுங்க. அவ ஏறி போறத நான் பார்த்தேன். யாரு? துளசி. யோ, காலங்காத்தாலே கடுப்பேத்தவன் என்ன விஷயம்னு சொல்லி தொலையா. சந்திரா, அந்த துளசி போலீஸ் வீட்டுக்குள்ள ஏறி போறதை என் 2 கண்ணால பார்த்தேன்பா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஒரு பொண்ணோட மனசு மாறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு அவன் துளசியோட மனச லாக்கப்ல போட்டு பூட்டி வச்சிருப்பான். யோ யோ டேய், நீ என்ன முறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா அவனை யாரோ அடிச்சிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதும் அவ பதறி போய் ஓடி இருப்பாளாங்க. அவனுக்கு ஒரு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தா அந்த ஆப்பை நமக்கு திருப்பி வச்சுட்டானே. அவனுக்கும் துளசிக்கும் நெருக்கம் வந்துடக்கூடாதுன்னு தான் அட்வான்ஸா அவனை ஆளை வச்சு அடிச்சோம். அது இப்போ பூமரங் மாதிரி நம்மளே தாக்கிடுச்சே. இதெல்லாம் உங்க ஐடியா தானே? இப்போ எல்லா பழையும் என் மேல போடு. இங்க பாரு, என் நிலைமை இப்போ கோவில் மணி மாதிரி ஆயிடுச்சு. பேருக்கு தான் பெரிய கோவில் மணி. போறவன் வரவெல்லாம் டங்கு டங்குன்னு அடிச்சிட்டு போறான். அவனோட வீட்டுக்கு கிளம்பி போகும்போது நீங்க எனக்கு கால் பண்ணிருக்க கூடாதா? நான் கால் பண்ணேன், உன் போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. அதனாலதான் நான் ஓடி வந்ததே, நேர்லயே சொல்லிடலான்னு. இப்ப என்னதான் பண்றதுன்னு? ஏதாவது செஞ்சுதானே ஆகணும், இல்லைன்னா அந்த பொண்ணு கையை விட்டு போயிடுவா. எனக்கு உடனே அவளை பார்க்கணும்னு. யார? துளசியதா. என் மூஞ்சில கரிய பூசுறது தான் உங்களோட நோக்கமா? இல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நடந்துக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படித்தானே தோணுது. நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் ஏற்கனவே உங்க காதுல போட்டு வச்சிருந்தேன்ல, அந்த இன்ஸ்பெக்டர் விஷயத்துல கொஞ்சம் விலகி இருங்கன்னு சொன்னா இல்லையா? இப்ப என் தங்கச்சி அவன் வீட்டுக்குள்ள போனதை ஊர் மக்கள் பார்த்ததா சொல்லும் போது என்னால அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? ஓ, அப்ப அதுதான் விஷயம். ஆமா, அதுதான் விஷயம். நேத்து ராத்திரி ராயை யாரோ அடிச்சிட்டாங்களாம். அத கேள்விப்பட்டது துளசி அவனை பாக்குறதுக்காக போயிருந்தா. அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பு இல்லையா? நீங்களும் உங்க பொண்ணுங்களும் பண்றதுதான் சரி, நான் பண்றதெல்லாம் தப்பு. என் பொண்டாட்டியையும் அவளோட குடும்பத்தையும் அளவுக்கு அதிகமா நேசிச்சு தொலைச்சிட்டேன். அதனாலதான் சொந்த தங்கச்சி எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஏறி போறத பார்க்கும்போது எனக்கு மனசு வலிக்கதான் செய்யும். ஓ, அவன் வேற யாரும் இல்ல, எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். ஓ, சொந்த மருமகனை விட நீங்க நம்புறது எங்க இருந்தா வந்த ஒருத்தன் தானே? சொல்லுங்க. ஆமா,
எங்களுக்கு உங்களை விட நம்பிக்கை அவர் மேலதான். ஓ ஏன்னா அவர் உங்களை மாதிரி ஃப்ராடு கிடையாது. வெளியே சிரிச்சு பேசினாலும் உங்க மனசுல இருக்கிறது கெட்ட எண்ணம். ஏய், ஆனா அவரு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அத்தை நீங்க கேட்டீங்களா அத்தை? நீங்க நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு தெரியறீங்களே, அவன் நாளைக்கு கையில குழந்தைய கொடுத்துட்டு போவான். அப்ப நான் சொன்னதான் சரின்னு ஏன் பின்னாடி வருவீங்க பாருங்க. நான் ஒரு ஃப்ராடா தான் இருந்தேன். ஆனா அது என் பொண்டாட்டி மானசி உண்டானது தெரியாம இருந்தப்போ. ஆனா இப்ப நான் அடிச்சு சொல்றேன், நான் இப்ப ஒரு நல்ல புருஷன் ஆயிட்டேன். அதனாலதான் என்ன யாராவது பழைய மாதிரி இப்ப பார்த்தாங்கன்னா எனக்கு பயங்கர கோபம் வரும். நீங்க எவ்வளவுதான் நான் நல்லவன் கத்தி கூச்சல் போட்டாலும் நான் எப்பவுமே உங்களை நம்ப மாட்டேன். ஏய், துளசி இப்படி சொன்னா என் மனசு வெடிக்கிற மாதிரி இருக்குமா? நான் உன் அண்ணஸ்தானத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்க, ஆனா நீ என்ன இப்படி அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்க? அண்ணங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் பாதுகாப்பும் கொடுக்கிறவர் அவர் தான் அண்ணன். ஒருத்தனை பார்த்தாலே மனசுக்குள்ள பயம் ஏற்படுறவன எப்படிங்க என்னால அண்ணனை கூப்பிட முடியும்? அதனால அண்ணன்னு ஒரு முகமுடிய போட்டுக்கிட்டு தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு வெறுப்பா இருக்கு. துளசி அது அது அடியே கிழவி, இந்த கிழவி கூட நம்மளை நம்ப மாட்டேங்கிறாளே. அசிங்கப்பட்டனே. அந்த போலீஸ்காரன் வந்ததுனால திமிரா பேசா. அவன் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் துளசி இப்படி மாறிட்டா. இது வரைக்கும் அப்பாவியா இருந்தவ இன்னைக்கு வேட்ட நாய் மாதிரி என்னைய பார்த்து குறைக்கிறா. ஓ, அவனை அடிக்க சொல்லி அனுப்புனதுக்கு பதிலா அவனை காலி பண்ண சொல்லி அனுப்பி இருந்திருக்கணும். நான் தான் சொன்னேன்ல சந்திரா, ஒவ்வொரு நாளும் போக போக துளசிக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் இருக்கிற நெருக்கம் அதிகமாகிட்டே போகுது. அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னதும் அவன் மனசு படபடக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவளோட மனசு அவனோட லாக்கப்ல இருக்குதுன்னு அர்த்தம். இந்த உறவை இப்பவே நீ கிள்ளி எறியலன்னா துளசியை விட்டுடு, அதோட இலை கூட கிடைக்காது ராஜா. இனிமே அவனால் நடக்க முடிஞ்சாதானே அவன் துளசியை பார்க்கறதுக்கு வருவான். அவனை நான் படுக்க வைக்கிறேன். ஒரு பொண்ணோட மனசுல ஒரு பையன் மேல காதல் வந்துருச்சுன்னா அவன் படுத்த படுக்கையில கிடந்தாலும் அவனை தேடி போவா. அதுதான் ஒரு பொண்ணோட மனசுல இருக்கிற காதல் சக்தி. ஏயா, நான் ஒரு விஷயம் கேட்கவா? சொல்லு 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 சொல்லு. நீ என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு வந்தியா இல்ல என் கோபத்தை அதிகப்படுத்துறதுக்காக வந்தியா? சந்திரா, நான் சும்மா பொண்ணோட சைக்காலஜியை பத்தி பேசினப்பா. மத்தபடி உன்னை கோபப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்லல. துளசி இன்னொருத்தருக்கு சொந்தமாகிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அவளையும் அவனையும் கொளுத்திட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன். ஜெயிலுக்கு தான் போக போறேன்னா அப்புறம் எதுக்குப்பா இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிற? காராளி சந்திரன் ஜெயில கொசுக்கடியில படுக்க வேண்டிய ஆளே இல்ல. நீ ஆசைப்பட்ட மாதிரி துளசிய கட்டி புடிச்சுக்கிட்டு பட்டு மெத்தையில படுக்க வேண்டியவன் நீ. அதுக்கு உன் முன்னாடி தடையா நிக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி துண்டு துண்டாக்கணும். முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர், அப்புறம் உன்னோட பொண்டாட்டி மானசி, ரெண்டு பேரையும் இனி உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பணும். அது நடந்தாதான் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட எண்ணங்கள் ஒரு நாள் உண்மையா மாறும். மானசி அழிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அழிக்க வேண்டியது அவனைத்தான், அந்த இன்ஸ்பெக்டரை. அவன்தான் எனக்கு இப்ப பெரிய தடையா இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி பொண்ணுங்களோட மனசு எப்ப எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது. முதல்ல அவன் அந்த வீட்டுக்கு வர்றதை ஸ்டாப் பண்ணணும். ஒருவேளை அப்படி அவன் கேட்கலன்னா அவனை இந்த ஊரை விட்டு நான் துரத்துவேன்.
வணக்கம் சார். ஆமா, உங்களை யாரோ அடிச்சிட்டாங்கன்னு கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது யாரு என்னன்னு தகவல் கிடைச்சதா சார்? யாருன்னு தெரியற அன்னைக்குதான் அவன் கடைசியா வாழ்வா. இது ரொம்ப மோசமான ஊர் சார். நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஏதாவது ஊருக்கு போற வழியை பாருங்க. அதுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணணும்னாலும் தாராளமா கிட்ட கேளுங்க. இந்த ஊர் எம்எல்ஏ என் ஃப்ரெண்டு தான் சார். நான் ஒரு ஃபோன் போட்டு சொன்னாலே போதும், அவன் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவான். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு ஆசைப்படல. ஓ, அப்ப இவன் அடி வாங்கிட்டு தான் போவான். நீ என்ன யோசிக்கிற? இல்ல, பெரும்புள்ளி மாதவனை எல்லாம் பகச்சுக்கிட்டு நீங்க இருக்கிறது புத்திசாலித்தனமானு யோசிச்சேன். அவங்க எல்லாம் பெரும்புள்ளிங்க சார். உங்களை எல்லாம் கொன்னு ஏதாவது ஆத்துலயோ கடலையோ போட்டா கூட அவனுக்கு அந்த கேஸ்ல இருந்து ஈஸியா வெளியில வந்துருவானுங்க. அப்படிப்பட்டவங்கள தான் எனக்கும் பிடிக்கும். எது டீம் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே கேமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் எனக்கு ஒருவேளை அடிக்கடி பட்டாலும் இங்கதான் பாக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்களே. துளசியோட வீடு வந்து எனக்கு சொந்த வீடு மாதிரி. எல்லாத்துக்கும் ஆரம்பம் துளசியோட ஆக்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் தானே என்னோட அப்பாவும் துளசியோட அப்பாவும் பழைய ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இங்க எனக்கு யாருமே இல்லங்கிற கவலை அம்மாக்கு போயிடுச்சு. நீங்க வேணும்னா பழைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இருந்தாலும் இப்படி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுலாம் நல்லதுக்கு இல்ல சார். ஒரு அண்ணங்கிற ஸ்தானத்துல இருந்து பார்க்கும்போது அது அது எனக்கு அவ்வளவு நல்லதா படல சார். துளசியே இப்ப நிறைய பேர் பொண்ணு பார்க்க வராங்க. எதுக்கு நம்மளால அவங்களுக்கு ஒரு கெட்ட பேருன்னு யோசிக்கணுமா இல்லையா? நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். துளசியோட கல்யாணங்கிறது என்னோட பெரிய கனவு. அவளை நல்ல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் தினமும் வேண்டிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.